திமுக அழைப்பு விடுத்திருக்கும் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக, பாரதிய ஜனதா, மதிமுக ஆகிய கட்சிகள் திமுகவின் அனைத்துக் கட்சி கூட்ட அழைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. நம்முடைய நதிநீர் உரிமைகளை காவு கொடுத்துவிட்டு இவற்றையெல்லாம் உணராத எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தற்போது அனைத்து கட்சி கூட்டம் என்று சொல்லி வருகிறார். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தோல்விக்கு பிறகு எஞ்சி நிற்பதற்காக திமுக நடத்துகிற ஓரங்க நாடகமாகவே இதை நாங்கள் பார்க்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் எல்லா கட்சியினுடைய தலைவர்களையும் விவசாய சங்க நிர்வாகிகளையும் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு 25ஆம் தேதி காலையில் 10:30 மணிக்கு எல்லோரையும் அழைத்துள்ளார். சென்னையில் அறிவாலயத்தில் அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் சார்பில் நான் பங்கேற்கிறேன், காங்கிரஸ் பங்கேற்கிறது. கூட்டுவதற்கு தகுதி படைத்தவர்கள் இந்த கூட்டத்தை கூட்டுகிறார்களா என்கின்ற கேள்வியை கேட்டீர்கள் என்று சொன்னால், திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இந்த சர்வகட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை என்று நான் சொல்லுவேன். காரணம், இந்த காவிரி நீர் பிரச்சனையை ஏறக்குறைய 40 ஆண்டுகள் கிடப்பிலே போட்டு இதை இந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு கொண்டு வந்தது திராவிட முன்னேற்றக் கழகமும், அன்று மத்தியிலே ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியும், கர்நாடகத்திலே ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியும் தான் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை. ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அந்த இறுதி தீர்ப்பை அரசிதழில் வெளியிடுவதற்காவது ஏற்பாடு செய்தாரா? அரசிதழில் வெளியிட வேண்டும் என்று கேபினெட்டிலே வற்புறுத்தினார்களா? அரசிதழில் வெளியிட வேண்டும் என்று அதற்காக ஏதாவது அழுத்தம் கொடுத்ததாக ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? மந்திரி சபையில் இருந்தார்களே, காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க தவறிய கூட்டு குற்றவாளியாக இருந்துவிட்டு இன்று காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக கூட்டத்தை கூட்டுகிறோம் என்று சொல்லுவது இது செப்பிடு வித்தை.